வணக்கம். பராசர யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். பராசர யூடியூப் சேனல் வழியாக நடிகர் இளைய தளபதி விஜயோட ஜாதகம், அரசியல் அமைப்பு இந்த காலகட்டங்கள் அவருக்கு எந்த மாதிரி ஒரு நிலைப்பாட்டை கொடுக்கும் அப்படிங்கிறது 22/6/1974 பிறந்தார். காலை 9 மணி 25 நிமிஷம் AM. கடக ராசி, கடக லக்னம், பூச நட்சத்திரம். ஏன்னா ஒரு சிலர் 12 மணிக்கு பிறந்தார் என்று நம்ம யூடியூப் வழியாலாம் நிறையா வந்துட்டுருக்குது. அதுக்கும் ஒரு பலன் இருக்குதுங்க. அப்போ இருந்தாலும் ராசி ரீதியாக அவருக்கு ஒரு பலன் எடுப்பது ஒரு சிறப்பை தரும். ஏன்னா ராசி அதிபதி ஆட்சி பெற்றுட்டார். ஏன்னா கடகத்துக்கு அதிபதியே சந்திரன் வருகிறனால, அந்த சந்திரன் ஆட்சி பெற்றிருப்பதனால அதன் மூலியமாக இந்த ஜாதகத்துக்கு அரசியல் பயணங்கள், அதாவது இப்போ கலைத்துறையில் ஒரு ஜெயிச்சிட்டார், சினிமா துறையில் ஒரு ஜெயிச்சு வெற்றி கொடி நாட்டிட்டார். அடுத்தது அரசியலிலும் இறங்கி ஒரு வெற்றியை நாட்ட முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி அனைவருக்கும் இருக்குது. அவருக்கும் அது இருக்குதுன்னு வச்சுங்களேன். இப்போ இந்த காலகட்டத்தில் அரசியலில் ஒரு பயணம் செய்வது சிறப்பை தருமா அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு ஒரு கேள்வியாக இருக்குது. ஏன்னா ஜாதக ரீதியாக ஒரு ஜாதகத்தை பார்க்கும்போது இந்த காலகட்டங்கள் இவருக்கு அரசியலுக்கு உகந்தது அல்ல என்ற ஒரு நிலைப்பாடு. எப்படி உகந்தது இல்லைன்னா, இந்த கிரகத்தை வச்சு சொல்கிறேன். ஏன்னா அவரோட செயல்பாடுகளோ, அவரோட நண்பர்களோ, அவரோட பழக்க வழக்கத்தில் வச்சு நம்ம சொல்ல முடியாதுன்னு வச்சுங்களேன். அப்போ இந்த கிரகத்தோட தன்மையை வச்சு நம்ம பேசலாம். அப்போ இந்த கிரகத்தோட தன்மையை வச்சுன்னா இப்போ என்ன, இவர் பூச நட்சத்திரம் கடகராசியில் பிறந்திருக்கார். இன்றைக்கி ஒரு வயசுக்கு வயசு என்னன்னு பார்க்கும்போதுங்க, கரெக்டாக இவருக்கு இப்போ 51 வயசு முடிஞ்சு 52 வயசு நடக்குதுங்க. இப்போ நடக்கக்கூடிய தசா காலங்கள் என்று பார்க்கும்போது சுக்கிர மகா தசை நடக்குது. சுக்கிர மகா தசையில் குரு புத்திங்க. இந்த குரு புத்திங்கிறது பார்த்தீங்கன்னா 2026 9வது மாதம் 6ஆம் தேதி வரைக்கும் இருக்குதுங்க. அப்போ இந்த குரு புத்தி இவருக்கு நன்மை செய்யுமா அப்படின்னு பார்த்தா, குரு ராசிக்கு அஷ்டமத்தில் உட்காந்துருக்கா. ஒரு பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் அஷ்டமத்தில் மறைவது சிறப்பு இல்லைங்க. அதனால தான் இவருக்கு தந்தைக்கு உள்ள ஒரு வேறுபாட்டை கொடுத்துருச்சு ஜாதகத்தில்னு வச்சுங்களேன். அதாவது தந்தைக்கு இவருக்கு ஒரு பிரிவு நிலையை கொடுத்துருச்சு, ஒரு கருத்து ஒற்று இல்லாத தன்மையை ஏற்படுத்திடுச்சுன்னு வச்சுங்க. அப்போ அந்த குருவோட இப்போ கோச்சார ரீதியாக ராகு வேற சேர்ந்துட்டார். குரு சண்டால யோகத்தை கொடுப்பார். சண்டால யோகமா, சண்டால பாவியா அப்படிங்கிற ஒரு தன்மையை ஏற்படுத்தி கொடுத்துருவார். அது குருங்கிறது ஒரு சுப கிரகம், ராகுங்கிறது ஒரு அசுப கிரகம். இந்த ரெண்டும் சேரும்போது ஒரு சண்டால யோகம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாவமான யோகத்தை கொடுத்து நமக்கு பலன் என்ன அப்படிங்கிற மாதிரி அந்த நிலைப்பாட்டை இப்போ கொடுக்கக்கூடிய காலகட்டங்கள். சனி வேற இவருக்கு ராசிக்கு 9ல் உட்காந்துட்டார். அதாவது அஷ்டமாதிபதி பாக்கியத்துக்கு போவது நல்லது இல்லைங்க. அஷ்டமாதிபதி பாக்கியத்துக்கு போனால் பாக்கியத்துக்கு ஒரு பங்கமும் அவப்பேரும் கொடுக்கும். ஏன்னா இவ்வளோ நாள் ஒரு பேர் காப்பாற்றிட்டு வந்தார், இனிமேல் ஒரு அவப்பேரை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் வந்துரும்னு வச்சுங்களேன். அதையும் நம்ம பார்த்துக்கணும். அடுத்தது இவருக்கு இப்போ நடக்கக்கூடிய தசா காலங்களில் சுக்கிர மகாதசை குரு புத்திங்கிறது பார்க்கும்போது, சுக்கிரன் இந்த கடக ராசிக்கு பார்த்தீங்கன்னா சுக்கிரன் பாதகத்தில் உட்காந்து தசை நடத்துகிறார். சுக்கிர திசை ஆரம்பித்தது இவருக்கு சுக்கிர திசை இப்போ 42 வயசுலேருந்து சுக்கிர திசை ஆரம்பங்க. நான் 62 வயசு வரைக்கும் இருக்குதுங்க இவருக்கு சுக்கிர திசை. அப்போ 42லேருந்து ஆரம்பித்து இப்போ கிட்டத்தட்ட இவருக்கு இப்போ ஒரு 10 வருஷ காலம் நடந்துருச்சு. இப்போ 52 வயசு. கரெக்டாக நான் 62 வயசு வரைக்கும் சுக்கிர மகா திசை 10 வருஷ காலம் இருக்குதுன்னு வச்சுங்களேன். அப்போ இவருக்கு இந்த 10 வருட காலம் இவருக்கு அரசியல் பயணம் செய்யும்போது சிறப்பை தருமான்னு பார்த்தா, சுக்கிரன் சூரியனோட சார்த்த 2ஆம் அதிபதி 2 அதாவது 4க்கும் 11க்கும் அதிபதி 2ஆம் அதிபதியோட சாரத்தை பெற்று சுக்கிரன் 11ல் இருக்கார், ஆட்சி பெற்றிருக்கார். யாரோட சேர்ந்து சேர்க்கை பெற்று, கேதுவோட சேர்க்கை பெற்று. கேதுங்கிறது ஒரு சிக்கலை இருக்கக்கூடிய கிரகங்க. அப்போ 11ல் பாவக்கிரகம் இருந்தாலும் அது நன்மை செய்யும். ஆனால் இவருக்கு 11 பாதகமாக போச்சு. அப்போ இவருக்கு ஒரு பாதகத்தை நிகழ்த்தக்கூடிய தன்மையான 10 வருஷ காலம் இவர் எப்படியோ சினிமா ஃபீல்டில் இப்போ சுக்கிர திசையில் இதாகிட்டாருங்க. அடுத்த வரக்கூடிய 10 வருஷ காலமும் இவருக்கு ஒரு பாதக நிகழ்வையும் இவர் இல்லையா. அப்போ சுக்கிர திசைங்கிறது இவருக்கு ஒரு சிறப்பில்லாத ஒரு தன்மையை, ஒரு பாதகத்தையும் ஒரு சிக்கலையும் ஏற்படுத்தி ஒரு மறையக்கூடிய தன்மையும் காட்டுதுன்னு வச்சுங்களேன். அப்போ சூரியனோட சாரத்தை பெற்று சுக்கிரன் தசை நடத்துவதும், அது பாதகத்தில் உட்காந்து நடத்துவதும், அப்போ சூரியனோட சாரத்தை பெற்ற, ஏன்னா அரசியலுக்கு போகக்கூடிய பாவங்கள் என்று பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 5ஆம் இடம் தான் அரசியலுங்க. இங்கே 5ஆம் இடத்துல ராகு உட்காந்துட்டார். ராகு உட்காந்து பார்த்தீங்கன்னா புதனோட சாரத்தை பெற்று ராகு உட்காந்துட்டார். ராகு அங்கே உச்சந்தாங்க. அப்போ அரசியலுக்கு போகக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. அடுத்தது அரசியலுக்கு போகக்கூடிய அமைப்பு என்னென்னா 6ஆம் பாவம் நல்லா இருக்கணும். அதுக்கடுத்து 11ஆம் பாவம் அங்கே ஆட்சி பெற்றுச்சு. 5ஆம் பாவத்துலேருந்து ராகு பார்க்கறதுனால அரசியலுக்கு போனால் வெற்றி பெறும் அப்படிங்கிற தன்மையெல்லாம் இருக்குதுங்க. ஆனால் இப்போ நடக்கக்கூடிய தசா காலங்கள் பார்த்திங்கன்னா, இப்போ குரு சுக்கிர திசையில் குரு புத்தி நடக்குதுங்க. குரு 8ல் உட்காந்துட்டார் ராசிக்கு. 8ஆம் இடம் அரசியலில் தோல்வி கொடுக்கக்கூடிய பாவங்க. அப்போ 8ல் குரு இருக்கும்போது எந்த பதவியும் கொடுக்காதுங்க. அப்போ 8ல் குரு இருந்தால், அஷ்டமத்தில் குரு இருந்தால் ஆட்டி படைச்சிரும் அப்படிங்கிற தன்மையை இந்த ஜாதகத்துக்கு ஆட்டி படைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கிறனால 8ல் குரு இருக்கிறது ஒரு சிறப்பு இல்லை அப்படிங்கிற தன்மை. அதை செவ்வாய் வேற பார்க்குறாரு, அதுவும் சிறப்பு இல்லை அப்படிங்கிற ஒரு தன்மை காட்டுது. அடுத்தது
இவருக்கு 4ஆம் இடத்து அதிபதியோட தசா நடக்குது 11ல் போய். ஒரு 4ஆம் இடம் 5ஆம் இடத்தை பலம் இழக்கக்கூடிய தன்மை. ஒரு 4ஆம் இடத்தை தோல்வியை கொடுக்கக்கூடிய பாவம் 4ஆம் பாவம். 5ஆம் பாவம் அரசியல். அரசியல் தோல்வியை கொடுக்குற பாவம் 4ஆம் பாவம். 4ஆம் அதிபதியோட திசை வர்றது 11ல் போய் நடத்துது. அது 11 இவருக்கு சுப வீடா இருந்தா பிரச்சனை இல்ல. அது பாதகமான வீடா பொன்னால பாதகத்தை கொடுத்துரும். அதே மாரி 12ல் உட்காந்து சுக்கிரனோட அதாவது சூரியனோட சாரத்தை பெற்று, சூரியன் வந்து 2க்கு அதிபதி 12ல் போய் உட்காந்துட்டாரு. அவரோட சாரத்தை பெற்று தசா நடத்தும்போது விரயங்களை அதிகம் கொடுக்கும். அதாவது அரசு வழி அரசாங்க வழியிலும் பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய ஒரு தன்மையும் காலகட்டமாகவும் இவரோட வாழ்க்கை. இப்போ அரசியலில் பயணம் செய்வது அவ்வளோ சிறப்பு அல்ல. எப்போ பயணம் செய்யலாம், அரசியலுக்கு போகலாமா வேண்டாமா அப்படிங்கிற தன்மை பார்க்கும்போது சூரிய மகா திசை அரசியலுக்கு உண்டான யோகத்தை கொடுக்குங்க, அரசியலுக்கு உண்டான அமைப்பை கொடுக்குங்க, அரசியலுக்கு உண்டான சிம்மாசனத்தை கொடுக்குங்க, அரசியலுக்கு உண்டான நல்ல பேரை கொடுக்குங்க. அப்போ நடிகர் விஜய் அவர்கள் சூரிய மகா திசை ஆரம்பிக்கும் போது, சூரிய மகா திசை எப்போ ஆரம்பிக்கும், இவருக்கு வயசு 61 வயசு முடிஞ்சு 8 மாதம் ஆனதுக்கப்புறம் 62வது வயசில் இவருக்கு சூரிய மகா தசை ஆரம்பிக்குது. 6 வருட காலம் சூரிய மகா தசை. அந்த 6 வருட காலமும் இவருக்கு அரசியலில் நல்ல செல்வாக்கு, நல்ல பேர், நல்ல புகழ் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய தன்மையெல்லாம் இவருக்கு உண்டுங்க. அப்போ அந்த சூரிய மகா திசை அரசியலுக்கு யோகத்தை கொடுக்கும். ஏன்னா சூரியனுக்கு திரிகோணத்தில் குரு இருக்கார். அது ஒரு சிறப்பான ஒரு பதவியை கொடுக்கும், ஒரு அந்தஸ்தை கொடுக்கும், பேரை கொடுக்கும், கௌரவத்தை கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு தன்மை. அப்போ சூரிய திசை தான் இவருக்கு அரசியலுக்கு உண்டான பிரவேசிக்கக்கூடிய ஒரு தன்மையாக இருக்கும். சுக்கிர மகா திசை இன்னும் 10 வருஷ காலம் இவருக்கு அரசியலுக்கு போகாமல் இருப்பது நல்லது. இவர் சனிக்கிழமை அன்று பிறந்திருக்கார். அதனால தான் சனிக்கிழமை அன்று இவர் ஒரு பிரச்சார பயணத்தை தொடங்கினார். அப்போ சனிக்கிழமைங்கிறது என்ன, சனி பகவானோட நாள். சனி பகவான் வந்து ஒரு எளிமையான கிரகம். அதாவது எதையுமே ஆடம்பரமாக காட்டிக்காது அப்படிங்கிற தன்மை. இவர் ஆடம்பரமாக மாநாடு மீட்டிங் இதெல்லாம் போட்டு எல்லாம் பிரபலப்படுத்திட்டார் தன்னை. அப்போ சனிக்கு அது பிடிக்காது அப்படிங்கிற தன்மை இருக்குது. அதாவது எளிமையாக இருக்கணும், ஏழ்மையாக இருக்கணும், ஏழ்மையாக இருக்கிறவங்களுக்கு கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டை இவர் வந்து மேலோங்கி வச்சுக்கிட்டார்னா, இவர் வாங்கின அந்த சந்திரன் இருக்கும்போது கடகத்தில் இப்போ சனியோட சாரத்தை பிறகு சனி சூரியன்கிட்ட அஸ்தங்கமாயிட்டார். அப்போ தன்னோட பலத்தை இழந்துட்டார். அப்போ நண்பர்கிட்டலாம் இவர் கொஞ்சம் எப்பொழுதுமே நண்பரை நம்புவார். நம்பினாலும் அவங்கள்ட்ட கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். 7ஆம் இடமே பகையாக இருக்குது. அதே மாதிரி 7ஆம் இடம் பகையாக இருந்தாலும் அந்த கிரகம் வேற விரயத்துக்கு போயிடுச்சு. நண்பர்களால் ஒரு விரயத்தையும் கொடுக்கக்கூடிய தன்மையும், ஒரு இழப்பை சந்திக்கக்கூடிய தன்மையும் அப்படின்னு இருக்குதுங்க. அந்த இழப்பு யாருக்கு ஏற்படும் என்பதை நம்ம வந்து ஜாதக ரீதியாக பார்க்கும்போது, இப்போ சனிங்கிற கிரகம் போய் ஒரு கூட்டு கிரகம், அதாவது 7ஆம் இடங்கிறதே ஒரு நட்பு கூட்டு, ஒரு பொது தொடர்பு அப்படிங்கிற தன்மை, அது போய் விரயத்தில் போய் உட்காந்துருச்சு. விரயத்தில் உட்காந்து போய் அந்த கிரகம் வந்து அஸ்தங்கம் ஆயிடுச்சு, தன்னோட பலத்தை இழந்துருச்சுங்க. அப்போ நண்பர்கள் மூலியமாக பழகும்போது நண்பர்களுக்கு ஒரு இழப்பும், நண்பர்களால் நமக்கு ஒரு இழப்பும் சந்திக்கக்கூடிய ஒரு நபராக நீங்கள் இருக்கக்கூடிய தன்மை இருக்கும். இருந்தாலும் சந்திரன் ஆட்சி பெற்று ராசியிலே இருப்பது, செவ்வாயோட சேர்ந்திருப்பது, தன் புத்தி கொண்டு செயல்படும் போது அதில் வெற்றியை கொடுக்கக்கூடிய தன்மையாக இருக்கும். இப்போ இருக்கிற காலகட்டம் சுக்கிர மகா திசை, இப்போ இருக்கிற குரு புத்தி, சுக்கிர திசையில் குரு புத்தியும் 2 பகையான கிரகங்கள், அவரோட தசா காலங்களும் புத்தி காலங்களும் சரியில்லாமல் இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் நீங்கள் அதாவது கலைத்துறையிலே இருப்பது நல்லது. சினிமா ஃபீல்டிலே இருப்பது வந்து இன்னும் நீங்கள் வந்து சினிமா ஃபீல்டில் ஒரு 10 வருஷ காலத்தை அதில் நீங்கள் இருப்பது உங்களுக்கு கலை இது வந்து நல்ல பெயரை கொடுக்கும், நல்ல ஒரு அந்தஸ்தை கொடுக்கும், பொருளாதார நிலையில் நல்லாயிருக்கும். கலை விட்டு வரும்போது பொருளாதார நிலையிலேருந்து எல்லாம் ஒரு சரிவை கொடுக்கும். ஃபஸ்ட்டு எல்லாமே உங்களுக்கு வந்து ஒரு பிரம்மாண்டத்தை காட்டுவாங்க, ஆசையை காட்டுவாங்க. ஏன்னா 11ஆம் இடமே அபிலாஷைகளை குறிக்கக்கூடிய பாவம், ஆசைப்படக்கூடிய பாவம். இப்போ ஆசைப்படக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நீங்கள் இருக்கிறீங்க. அளவுக்கு மீறிய ஆசை அது ஆபத்தில் போய் முடியும், பாதகத்தை ஏற்படுத்தும். உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் இருப்பது போல் இருக்கும், ஆனால் இல்லாத போயிடும் என்று. ஏன்னா கேதுங்கிற கிரகத்தோட சேர்க்கை பெற்று சுக்கிர மகா திசை நடக்கும்போது கேதுங்கிற கிரகம் எதை விரும்பாது. அந்த கிரகம் வந்து ஒரு சன்னியாசியா யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம், எது வேண்டான்னு சொல்லக்கூடிய ஒரு கிரகம், அதாவது வெறுப்பை உண்டாக்கக்கூடிய கிரகம். அந்த கிரகத்தோட கலைக்காரர்கள் லக்ஸூரியாக வாழணும், நம்ம ஆடம்பரமாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கிரகத்தோடு சேர்க்கப்பட்டிருக்கும் போது அப்போ அந்த நிலைப்பாட்டை மாற்றி அமைத்து கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். அப்போ கலைத்துறை உங்களுக்கு பிரகாசத்தை ஏற்படுத்தும். இப்போ வந்து அரசியல் துறை உங்களுக்கு பிரகாசத்தை மங்க வைக்கும். அப்போ எது நல்லது என்பதை நீங்கள் இந்த ஜாதக ரீதியாக நான் பார்த்து உங்களோட கிரகத்தை வைத்து இந்த பலனை உதித்திருக்கிறேன். இந்த பலன் அவரோட ஜாதகத்தில் நாம் வருங்காலத்தில் எப்படி இருப்பார் என்ற ஒரு கருத்து இனிமே அனைவரும் தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா இந்த ஜோதிடம் என்பது அதாவது நடக்கும் முன்னே அந்த
அந்த கருத்தை முன்வைப்பது தான் ஒரு ஜோதிடருக்கு அழகு. இதுதான் நடக்கும், இது நடக்காது அப்படின்னு சொல்வதும் ஜோதிடருக்கு அழகு. அது மாதிரி இவரோட ஜாதகத்தில் இந்த கிரகம் இதுதான் கொடுக்கும், இதுதான் செய்யும், இந்த மாதிரி தான் நடக்கும் என்பதை இந்த கிரகத்தை வைத்து தான் சொன்னேன். அவரை வைத்து சொல்லவில்லை. அவரோட நடவடிக்கை, அவரோட ஆக்டிவேஷன், அவரோட நிலைப்பாட்டை வைத்து இந்த கருத்தை முன்வைக்கவில்லை. அவருக்கு நடக்கக்கூடிய தசா காலங்கள் சுக்கிர மகா திசை, 4க்குடைய திசை, 11 போய் பாதகத்தில் உட்கார்ந்த திசை நடத்தது. இப்போ குரு புத்தி. இந்த குரு புத்தி 2009, அதாவது 2026 9வது மாதம் வரைக்கும் இருக்குதுங்க. அந்த 9வது மாதம் வரைக்கும் இவர் வந்து ஒரு அவைப்பேரையும் ஒரு அசிங்கத்தையும் அவமானத்தையும் குரு கொடுத்துருவார். 10ல் குரு இருந்தால் பதவி பறிபோகும் அப்படிம்பாங்க. சுக்கிரனுக்கு 10ல் குரு இருக்கார். இவர் எந்த பதவிக்கு வர முடியாதுங்க, அது வந்தால் நிலைக்காதுங்க அப்படிங்கிற ஒரு கருத்து நிகழ்வுது. அப்போ சினிமா ஃபீல்டு இவருக்கு மிகப்பெரிய ஒரு யோகத்தையும் பிரபலத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். அதிலே இருப்பது சிறப்பை தரும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். பரமத்தி வேலூர் சந்திரன்.